அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமெரிக்காவில் ஃபோர்ட் நிறுவனத்துடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். அமெரிக்காவில் ஃபோர்ட் நிறுவனத்துடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழகத்திற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் பல்வேறு நிறுவனங்களோடு ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டிருக்கிறார். அது தொடர்பாக தற்போது ஃபோர்ட் நிறுவனத்தோடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். அந்த அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாரி கார்த்திக், முழு விவரம். வணக்கம். அரசுமுறை பயணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 17 நாட்கள் அமெரிக்கா சென்றிருக்கிறார். 17 நாட்களும் பல்வேறு நிறுவனங்களை சந்தித்து அங்கு இருக்கக்கூடிய நிறுவனங்களை தமிழகத்திற்கு தொழில் தொடங்க ஏதுவான சூழல் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி தமிழகத்திற்கு தொழில் தொடங்க வருமாறு அழைப்படுத்தியிருக்கிறார். அதே போல பல நிறுவனங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருந்தபோதும் அவர்கள் கூடுதலாக முதலீடு செய்யவும், தமிழ்நாட்டில் கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் வகையிலும் அது கூடுதலாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்ற அடிப்படையில் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட்டன. தொடர்ச்சியாக புதிய நிறுவனங்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு புதிய நிறுவனங்களுக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் செயல்தாக்கப்பட்டன. இதன் மூலமா கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய இந்த பயணத்தில் கூடுதலாக ஃபோர்ட் நிறுவனம் தமிழ்நாட்டில் இயங்கி வருகிறது. ஏற்கனவே 3 தொழிற்சாலைகளின் அடிப்படையில் அந்த ஃபோர்ட் நிறுவனம் இயங்கி வருகிறது. கூடுதலாக அவர்கள் தமிழ்நாட்டில் நிறுவனங்களை நிறுவவும் அதே போல அவர்களுடைய தொழிலை மீண்டும் புதுப்பிக்கவும் தற்போது முதலமைச்சர் அவர்கள் அந்த ஃபோர்ட் நிறுவனத்துடன் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தொடர்ச்சியாக தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு நிறுவனங்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை சந்தித்து அங்கு தமிழகத்திற்கு தொழில் தொடங்க வருமாறு அழைப்பு எடுக்கப்பட்ட நிலையில் தற்போது முதலமைச்சருடைய இந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயணமாக கருதப்படுகிறது. ஏற்கனவே 3 முறை முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு பயணம் சென்று பல்வேறு தொழிற்சாலைகள் தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கு அந்த பயணம் உறுதுணையாக இருந்தது. அதன் அடிப்படையிலே தற்போது அமெரிக்கா சென்றக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் நாளொன்றுக்கு 1 அல்லது 2 நிறுவனங்களை அழைத்து தமிழ்நாட்டுக்கு தொழில் தொடங்க வரும்போதும் மேலும் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தொழிலை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை அதிகப்படுத்தவும் தமிழகம் முழுக்க பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி என்ற அடிப்படையில் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த தொழில்துறையை கொண்டு போகும் வகையிலும் இந்த பயணமானது அமைந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது ஃபோர்ட் நிறுவன ஊழியர்களுடன் தற்போது முதலமைச்சர் அவர்கள் பேசி வருகிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.